இந்த வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது. பொதுவாக எல்லா வேலைக்குமே இந்த அரசாங்க வேலைக்கு எப்படியோ போட்டி போட்டுக்கிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அது வந்து விடுமுறை எடுத்தாலும் ஊதியம் உண்டு, சரியா? வேலை செஞ்சாலும் ஊதியம் உண்டு, வேலை செய்யலைனாலும் ஊதியம் உண்டு. அப்படி தான் 100 நாள் வேலையிலேருந்து பெரிய பெரிய அதிகாரிகள் வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கு. மற்ற ப்ரைவேட்டுனாக்கா அவன் புழிஞ்சு எடுத்துகிட்டு தான் சம்பளம் கொடுப்பாங்க, சரியா? இப்போது அது மாதிரி இந்த விவசாய வேலைக்கு ஆள் கிடைக்கிறதுங்கிறது அதை விட பெரிய கொடுமையாக இருக்குது. வரவே மாட்டேங்கிறாங்க இல்லையா? இது வந்து ஏன் வரமாட்டேங்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு ரொம்ப நாளாக நான் யோசித்து வச்ச ஒன்று. இது வந்து நீங்கள் ஏற்றுக்கலாம், ஏற்றுக்காமல் இருக்கலாம், இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்கு இல்லையா? இது வந்து நம்ம விளைய வச்ச நெல் பாருங்கள், அப்படியே பசுமையாக இன்னும் வந்து இலையில பசுமை இருக்கும், பழுத்து இருக்கும், நல்லா மஞ்சள் நிறமாக நெல்லெல்லாம் பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும். இன்னும் வந்து இதில் பசுமை இருக்குது இல்லையா? இது வந்து பசுமை இருக்குது. இதை பாருங்கள், இந்த நிறத்தை பாருங்கள், அருமையாக இருக்கும். இலையெல்லாம் இன்னும் பசுமை உயிர் துடிப்போடு இருக்குது. நெல் வந்து முதிர்ச்சி அடைஞ்சிருச்சு, மஞ்சள் நிறத்தில் இந்த தங்க நிறம்னு சொல்கிறோம்ல அந்த மாதிரி இருக்குது. இது வந்து நம்ம கூட்டு பண்ணையில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் விதைச்சி அப்படியே மழை நீரில் மட்டுமே முதல் ஆண்டு எழும்பி விளை செஞ்சுருக்கிற நெல். இதில் களையெல்லாம் கூட இருக்குது இல்லையா? அதையெல்லாம் தாண்டியும் நல்லா செழிப்பாக நெல் விளைஞ்சிருக்குது, சரியா? சரி, இதுக்கும் ஆள் வராதுக்கும் என்னையா சம்பந்தம்? இதை வந்துட்டோம். அடுத்தது இப்போ பக்கத்துலேயே பாருங்க, தூரத்தில் விளைஞ்ச வச்சுருக்காங்க, ரசாயன உரம்லாம் போட்டு விளைய வச்சுருக்காங்க. அங்கே போகிறோம். இப்போ இதில் பாருங்கள், நிறைய நெல்மணிகள் வந்து கீழே மண்ணில் கிடக்கும், அப்படியே வளைச்சி ஒடிஞ்சு போய் கிடக்கும். நிறைய ஒடிஞ்சு கதிர் தொங்கும். இந்த பாருங்கள், கதிர் நிறையா ஒடிஞ்சு தொங்கும். தெம்பு இல்லாமல் நிற்கிது பாருங்கள். இந்த தண்டுலாம் அப்படியே தொகைஞ்சு போய் அப்படியே புகஞ்சு போன மாதிரி இருக்குது பாருங்கள். இந்த விளைச்சலை பார்த்தீங்கன்னா என்னதாங்க பிரச்சனை? ரசாயன உப்புகள். இதை நம்ம ரசாயன உரம்னு சொல்கிறோம். இந்த உப்பு என்ன செய்யுதுன்னு யாருக்காவது தெரியுமா? உப்பு செயலிழந்து போக வைக்கிறது. உப்பு இல்லாத பண்டம் குப்பையில்னு சொல்லுவாங்க. ஏங்க உப்பு உள்ளதை போட்டால் என்ன ஆகும்? குப்பையில் போட்டால் மக்கணுன்னு அர்த்தம். உப்பு உள்ளதை போட்டிங்கன்னா மக்காது. ஊறுகாய், எலுமிச்சங்காயில் உப்பு போட்டிங்கன்னா அது அடுத்த வருஷம் வரைக்கும் எலுமிச்சங்காயாகவே இருக்கும், மடிக்காது. நம்ம சாப்பிட்டா உணவு செரிக்கணும். வாயில் ஊறுகாயை போட்டாலே எச்சு ஊறுத, ஏன்? சுலபமாக செரிக்காதுங்கிறதுக்காக நிறைய எச்ச உடம்பு ஊற வைக்கிது, நிறைய சுரக்க வைக்கிது, இல்லாட்டினா செரிக்காதுங்கிறதுக்காக. இந்த அடிப்படை முதல்ல புரியணும். அதனால் ஊறுகாய் வந்து அவ்வளவு சிறப்பானதல்ல. ஒன்று. ரெண்டாவது, உப்பு போட்ட பொருள்கள் எளிதில் மடிக்கின்ற தன்மையை விட்டு விடுகின்றன. மடிப்பதில்லை, மக்குவதில்லை, அதாவது செரித்தலுக்கு துணை நிற்பதில்லை, செரிப்பதில்லை, சரியா? அதனால தான் உப்பு இல்லா பண்டம் குப்பையில்னு சொன்னாங்க. உப்பு உள்ளதை போட்டிங்கன்னா குப்பையில் போட்டிங்கன்னா மக்காது. சரி, இதுக்கும் என்னையா சம்மந்தம்? இந்த மாதிரி உப்பு உள்ள பொருள்கள் நிறையா போகும்போது, நிறைய உப்புகளை போட்டு சாப்பிடும்போது இந்த உப்பை உடல் செரிக்க வைக்க முடியலன்னா, வெளியேற்ற முடியலன்னா, அந்த உப்பு தான் சிறுநீரக கல்லாகவும் பித்தப்பை கல்லாகும். அது எல்லாம் உப்பு தான். வேணால் கேட்டு பாருங்கள் மருத்துவர்களை. இந்த மாதிரி வெளியேற்ற முடியாத அளவுக்கு நிறைய வேலை இருந்தால் என்ன பண்ணுவீங்க? கொஞ்சம் வேலையை நாளைக்கு செய்வோன்னு ஒதுக்கி வைக்கிறோம்ல, அந்த மாதிரி ஒதுக்கி வைக்கிற வேலை தான் அங்கங்கே கல்லாக மாறுது. சரி, இதுக்காக தான் வேலை செய்ய மாட்டேங்கிறாங்களா? உண்மையிலேயே உடல் சிறிது சிறிதாக வலு இழக்கிறது, அதாவது செயல்திறன் குறையும். பார்த்தீங்கன்னா நம்ம மக்கள்லாம் ஏன்டா அப்படி இருக்கீங்க? நல்லா தான் இருக்கோம்மா. அதாவது உட்காந்த இடத்த விட்டு எழுந்திரிக்க மாட்டாம்மா, எழுந்திரிச்சா வேலைக்கு வர மாட்டான், வேலைக்கு வந்தால் வேலை செய்ய மாட்டான். உடல் வந்து ஆற்றலை இழந்து கொண்டே இருக்கும். வெறும் இந்த உரம் போட்டிங்கன்னா அதுக்கு தண்ணி பாய்ச்சல்னா செத்துரும். அது தண்ணி குடிக்கிறது தான் பிரதானமான வேலை. உரம்போ இந்த ரசாயன உரங்களை போட்டு நீங்கள் மட்டும் வயலுக்கு தண்ணி பாய்ச்சாமல் இருந்து பாருங்கள். ஒரு புடலஞ்செடியிலையோ கீரை தண்டிலையோ கொஞ்சம் ரசாயன உப்புகளை வாங்கி தண்ணி பாய்ச்சாமல் வச்சு பாருங்கள், செத்துரும். ஏன்னா உப்பு வந்து அடர்த்தி அதிகம், நீரை உறிஞ்சிரும். அதனால் உப்பை வந்து வச்சிங்கன்னா செடியில் இருக்கிற ஈரத்தை அது உறிஞ்சிரும், சரியா? கடல் தண்ணியில் கூட உப்பு அதிகமாக இருக்கிறதுனால தான் சீக்கிரம் வந்து காற்றுல இருக்கிற குளிர்ச்சியிலேருந்து அது ஈரத்தை உள்வாங்கிட்டே இருக்குது. இது மாதிரி தான் உப்பு பானையில் உப்பு வைக்கிறோம். மழைக்காலத்தில் உப்பு பானை தண்ணியாக மாறதுக்கு காரணம் காற்றுல இருக்கிற அடர்த்தி குறைந்த குளிர்ச்சியான நீராவி அப்படியே உள்ளே இழுத்துரும். அது இழுத்து நீராக மாற்றி வச்சுக்கும். இந்த உப்பு வெயிலில் கடந்துனா என்ன ஆகும்? காஞ்சி போய் இருக்கிற நீரெல்லாம் ஆவியாக்கி விட்டுரும். ஏன்னா வெயில் பிடிச்சி உறிஞ்சதில்ல நீரை. அப்போ உப்பு நீரை ஆவியாக்கி விட்டு வெறும் உப்பாக போயிடும். அப்போ உப்பு என்ன செய்யும்? உடம்புல இருக்கிற ஈரத்தெல்லாம் உறிஞ்சிரும். இதனால தான் உப்பு தின்னவன் தண்ணி குடிப்பாங்கிற பழமொழி வருது. நிறைய உப்புகள், அளவுக்கு அதிகமான உப்புகளை உட்கொள்ளுகின்ற தாவரங்களை நம்ம எடுத்துக்கும்போது உடலினுடைய இயல்பான செயல்திறன் குறைஞ்சிரும், சரியா? தானாகவே கொஞ்சம் கொஞ்சமாக உடல் வந்து வலிவை இழக்கும். இதனால தான் பார்த்தீங்கன்னா சித்த மருத்துவர்லாம் உப்பு இல்லாத பத்தியம் போட்டுருவாங்க. ஏன்னா உடலை இயக்கத்துக்கு கொண்டு வரத்துக்கு உப்பு இல்லாமல் புளி இல்லாமல் போட்டுருவாங்க.
உப்புல்லா பத்தியம் தான் அதில் மிக பிரதானமானது. உப்பு குறைய குறைய செரிக்கும். நான் கூட நிறைய நேரங்களில் நோயாளிகளுக்கு என்ன செய்வேன், உப்பு இல்லாமல் கஞ்சி தண்ணி சோறு சாப்பிட்ருங்க, வெறுமனே சோத்தை வடித்து அதில் வெந்நீரை ஊற்றி சாப்பிட்ருங்கன்னு நிறைய தடவை சொல்லுவேன். ஏன்னா செரித்தல் வந்து சரியாக இருக்கிற வரைக்கும் நோயாளியை சுலபமாக காப்பாற்றிடலாம். செரித்தலை முதன்மைப்படுத்துகிறவன் தான் உண்மையாகவே மருத்துவத்தினுடைய முதல் அடியை தொடரான்னு அர்த்தம். சரி, இந்த மாதிரி தமிழ்நாடு முழுவதும் பல ஆண்டுகளாக இந்த உண்மையிலே இவ்வளோ உப்பெல்லாம் போடவே சொல்லலைங்க. யார் சொன்னது? விளைய வைக்கிறதுக்காக தான் சொல்லி கொடுத்தாங்க வேளாண்மை துறையில் அறிஞர்கள். இந்த செடி நிறையா உப்பு சாப்பிட்டதுன்னா நிறைய தண்ணி குடிக்கும், தண்ணி குடித்தா வேகமான வளர்ச்சி கிடைக்கும். அதனால் நீருங்கிற ஒன்று உள்ளே போனால் தான் சமமான அளவில் உடம்பு பூரா பரவி வெப்பத்தை உள்வாங்கிற ஆற்றலை கொடுக்கும். நம்ம உடம்புக்குள்ளேயே நீர் உள்ள இல்லைன்னா ஒரு கை காஞ்சி போச்சுன்னா என்ன அர்த்தம்? அந்த பகுதிக்கு ரத்தம் ஓடல, அதில் ஈரம் இல்லைன்னு அர்த்தம். அப்போ உடம்பு பூரா நீர் பரவி தான் உடம்பு விரிவடைய வைக்குது. இப்படி தான் ஒவ்வொரு மரம் செடி கொடியிலையும் நீரை உள்வாங்கி மரம் செடி கொடிகள் உடம்பு பூரா நீரை பரப்பி வெப்பத்தை உள்வாங்கி ஆற்றலாகி தான் விரிவடையுது எல்லா உயிர்களும். சரியா? பூமியில் இப்போது இந்த உப்புகள் அதிகமாக வரும்பொழுது, உப்புகள் சுலபமாக கடந்து போக முடியாத பொழுது, வெளியேற்ற முடியாத பொழுது, அப்போ உடல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக செயல்திறனை இழக்கும், செயல் வலிவு குறையும். இதனால தான் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து இது வந்து என்னுடைய புரிதல், என்னுடைய கருத்து. சரியா? இதனால் இது மேலே யாரும் வந்து கேஸ்லாம் போட முடியாது. இது வந்து நான் புரிந்து கொண்ட உண்மைகளை இதில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அதாவது ரசாயன உப்புகள் போட்டால் நீங்கள் தாவரங்களுக்கு தண்ணி வைக்கலன்னா அது செத்துரும், நீரை உள்வாங்கும், நீர் உறிஞ்சும் திறன் வந்து உப்புகளுக்கு அதிகம். இந்த உப்புகள் நிறையா போகும்போது அந்த தாவரங்கள் மிக அதிகமாக நீரை உள்வாங்கும் பொழுது அதற்கு இயல்பாக உள்ள நோய் எதிர்ப்பாற்றல் குறைஞ்சிரும். நிறையா தண்ணி குடித்தவனால வேலையே செய்ய முடியாது. முதல்ல ஒரு அளவாக தண்ணி இருந்தால் தான் வேலை செய்ய முடியும். அதிகமாக தண்ணி குடிச்சிட்டோம்னா உட்கார தான் சொல்லும். அவன் வெயிலில் போனோன்னா அதிகமான நீரை திருப்பி உடம்பு வெளியேற்றிடும். அப்புறம் திருப்பி உடம்பு உள்ளே இருக்கிற உப்பு மறுபடியும் தண்ணியை கேட்கும். இப்போ தண்ணி பாட்டில் இல்லாமலாம் நம்ம ஊர் பயணமே போகிறதில்ல. ஒரு காலத்தில் தண்ணியே எடுத்துகிட்டு போனதில்லை. இப்போ தண்ணி பாட்டில் இல்லாமல் நம்ம ஊர் பயணமே போகிறதில்ல. ஏன்னா அவ்வளவு தண்ணீரை உடம்பு கேட்டுக்கிட்டே இருக்குது. மறுபடியும் புரிஞ்சுக்கோங்க, உப்புகளை வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம போட்டு வரோம் வயலில். உப்பே போடக்கூடாது, ரசாயன உரமே உபயோகிக்கக்கூடாதுங்கிறது இந்த கட்டுரையோட நோக்கம் இல்லை. நம்முடைய செயல்திறனை அளவுக்கு அதிகமாக வேளாண்மை துறை பரிந்துரைக்கின்ற அளவை விட மிக அதிகமான உப்புகளை இடுவதால் பாதிப்பு உண்ணுகின்ற மனிதர்களை வந்து அடைகிறது, செயல்திறன் குன்றுகிறது. இதுக்கு பதிலாக இயற்கையான முறையில் தொடர்ந்து நீங்கள் உணவுப் பொருளை விளைய வச்சு சாப்பிட சொல்லி பாருங்கள். இயற்கைங்கிற பேரில் நம்ம உள்ளே நுழையிறோம், அதனுடைய பின்விளைவு என்ன, ஏன் இயற்கையை தேடுறோங்கிறது நிறைய பேர் சொல்கிறதே இல்லை. நம்ம சொல்லி இருக்கிறோம் இதை. சரியா? அதனால் கூடுமான வரையில் உங்களுக்காக மட்டுமாச்சும், உழவர்களுக்கு நம்ம சொல்லிக்க விரும்புகிறதுனா உங்களுக்கு மட்டுமாச்சும் நீங்கள் வேலை செய்கிறதுக்கு முதல்ல உழவுக்கே ஆள் கிடைக்க மாட்டேங்குது, வேலை செய்ய ஆள் கிடைக்க மாட்டேங்குது. நிறைய உழவர்கள் இறங்கி வேலை செய்கிறதே இல்லை. வேளாண்மை முற்றிலுமாக அழிஞ்சு போயிடுங்கிற நிலத்தை நோக்கி போயிட்டுருக்கோம்.